ஹாய் guys, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு அஜி ரிவீல்ஸில் ஒரு சில படங்களை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இது என்ன ஒரு விஷயம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்ட் டைம்ஸில் நிறைய படங்கள் வந்து பார்த்துருக்கேன். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி சில ட்ரிப்ஸ்லலாம் இருந்துச்சுனால அங்கே இங்கேயும் போகிறது வருது அண்ட் வீடு ஷிஃப்டிங் நிறைய வேலை இருந்தனால எல்லா படங்களையும் ரிவ்யூ பண்ண முடியாமல் போச்சு என்னோடய யூடியூப் சேனலில். ஸோ அந்த படங்களை பற்றி பேசலாம்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு பாட்காஸ்ட். ஸோ எதுக்கு பார்த்த படங்கள் வீணாக போகணும், ஸோ அதை பற்றினா நம்ம கருத்துக்களை சொல்லிடலாமே. ஸோ அதுலேயும் நிறையா படங்கள் விட்டுருக்கேன், கிட்டத்தட்ட 30-40 படங்கள் விட்டுருக்கேன். நல்ல படங்கள் எல்லாத்தையும் கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு தனியாக எடுத்து வச்சிட்டேன். பார்த்ததில் ஒரு சில மொக்க படங்களை பற்றி இவங்களோட ஷேர் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த லிஸ்ட் ஆஃப் மூவிஸில் உங்களுக்கு நான் மொக்கன்னு சொல்லி உங்களுக்கு பிடிச்ச படம் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்க போகிற மொதல் படம் ஜாலியாக இருக்கும்கானா. நிறைய பேருக்கு இப்படி ஒரு படம் வந்து தெரிஞ்சிருக்காது. இன்ஃபேக்ட் படத்தோட பேர் தெரிஞ்சிருக்காது, பட் படத்தில் வர ஒரு பாட்டு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். என்ன பாட்டுனா போலீஸ்காரனை கட்டி கிட்டா, அந்த ஒரு பாட்டு தான். ஸோ அந்த ஒரு பாட்டு பயங்கரமாக வைரலி, எல்லாருமே செம்ம என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. பயங்கரமான ஒரு டபுள் மீனிங் சாங்கும் கூட இருந்தாலும் எல்லாம் செம்ம என்ஜாய் பண்ணி கேட்டுட்டு இருந்தாங்க. அந்த ஒரு விஷயம் அப்படிங்கிறது தான் படத்தில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்படி இந்த கேரக்டரை வந்து பிரபுதேவா அவர்கள் ஒத்துக்கிட்டாரு அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஏன்னா படத்தில் வந்து ஒரு ஃபஸ்ட் ஹாஃபில் வந்து ஒரு அரை மணி நேரத்துலேருந்தே பணமாக தான் இருக்கணும், அந்த ஒரு ஆக்டிங் மட்டும் தான் கொடுக்கணும். ஸோ அந்த பணத்தை வச்சுட்டு ஒரு 5 பொண்ணுங்க என்னெல்லாம் ஃபன் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்கு அதாவது ஃபன்னுங்கிறது வந்து தப்பாக எடுத்துக்காதீங்க, அவங்களுக்கான ஒரு பிரச்சனை இருக்குது. இவர் ஒரு வக்கீலாக இருக்கார், ஸோ இவர் உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்களோட பிரச்சனை அவங்க எப்படி அதை பணத்தை வச்சே சால்வ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிற கதையாக இருந்துச்சு. ஸோ கதையில் எந்த இடத்துலையுமே லாஜிக் எதிர்பார்க்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு படத்தோட ஸ்டார்டிங்லேயே படத்தோட டேரக்டர் சக்தி சிதம்பரம் சொல்லிட்டாரு. ஸோ அதனால் படத்தில் லாஜிக்கே கிடையாது. ஒரு மாதிரி ஜாலியாக சிரிச்சுட்டு பார்க்கலாம், அதை தாண்டி எதுவுமே பெருசாக யோசிக்க முடியாது. ரெண்டாவது படமாக நிலவுக்கு என் மேல் என்னடி கோபம். இந்த படத்துக்கு மேலே எனக்கு கடுமையான விமர்சனங்கள் நிறையா இருந்துச்சு, பட் என்னால் ரிவ்யூ போட முடியல அன்ஃபார்ச்சுனேட்லி. அதுவும் நல்லது தான், ஒரு யூஸ்வலான லவ் ஸ்டோரி தான். அதை தாண்டி இந்த படத்தில் எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தனுஷ் அவர்களே சொல்லிட்டாரு. படத்தை பார்க்கும்போது ஹீரோ வந்து தனுஷ் அப்படியே ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க. அவன் அக்கா பையனாலையா இல்லை தனுஷ் டைரக்ஷன் பண்ணுறாலேன்னு தெரில, படத்தில் எல்லா இடங்களையும் தனுஷ் ரெஸ்பாண்ட் ஆகிறது அப்படிங்கிறத தாண்டி நிறைய தனுஷ் மூவிஸோட ரெஃபரன்ஸ் இருக்குது. அண்ட் விஐபி படத்தோட ரெஃபரன்ஸ் அங்கே இருக்குது. ராஜேஷ் கேரக்டர் ஈவன் விஐபி படத்தோட அந்த ஹீரோ கேரக்டரோட ஒத்து போகிற மாதிரி தான் இருந்துச்சு. தமிழில் வந்துட்டு தாமஸ் மேத்யூக்கு அவரோட வாய்ஸ் இல்லாமல் இன்னொரு வாய்ஸ் கொடுத்துருக்காரு, பட் அது நல்லா ஒர்க் அவுட் ஆகிடுச்சு. எந்த விதத்தில் அனிகா சுரேந்திரன் ஒரு ஹீரோயினாக தெரிறாங்கன்னு எனக்கு தெரிலங்க. அவங்க நிறைய படம் ஹீரோயினாக நடிச்சிட்டாங்க, அவங்க இன்னும் சின்ன குழந்தையாக தான் எனக்கு தெரிறாங்க. ஒரு ஹீரோயின் வயசுக்கு இன்னும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்தவரைக்கும் சத்தியமாக கிடையாது, பட் இந்த பொறுத்தில் வச்சுருக்காங்க. அண்ட் கிளைமேக்ஸ் வந்துட்டு இந்த விவேக் அவர்களோட காமெடி மாதிரி தான் இருந்துச்சு. இதில் பார்ட் 2 வேறு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இந்த படம் சுத்தமாக பிடிக்க கிடையாது, ஒர்க்கும் ஆகலை. யூஸ்வலான லவ் ஸ்டோரியாக இருந்தாலும் ரொம்ப யூஸ்வலாக போயிடுச்சு. அடுத்ததாக வணங்கான். ஸோ இந்த ஒரு படம் சூர்யா அவர்கள் நடித்து மமிதா பாய் தங்கச்சியாக நடித்து பாதியில் ட்ராப் பண்ண படம். இந்த படம் பார்த்ததுக்கப்புறமா அவங்க இந்த படத்தை விட்டு ட்ராப் ஆனது அவங்களோட கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு முடியும்னு நான் சொல்லுவேன். ஏன்னா படம் வந்து ரொம்ப பெரிய படம்லாம் கிடையாது, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட்டான ஒரு ஸ்டோரி தான். ஒரு நியாயமான ஒரு விஷயமும் கூட தான் இந்த படம் அப்படிங்கிறது. பட் எல்லாருக்கும் இருக்காமான்னு கேட்டால் ஒர்க் ஆகுது. இப்போ இருக்கிற மக்கள்லாம் அவர் அந்த டைரக்டரோட ஸ்டைலுக்கு உண்டான படங்கள் பார்க்குறாங்களான்னு கேட்டால் ரொம்ப கம்மி. அதாவது அந்த மாதிரியான படங்கள் இன்னும் இன்டென்ஸாகவோ இல்லை வேறு மாதிரியோ எடுத்தால் நல்லாயிருக்கும். இந்த டேரக்டரோட ஸ்டைல் அவுடேட் ஆகிடுச்சுங்க என்னோட கருத்து. உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக வந்து ஒரு இங்கிலீஷ் படம் லாங் லெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த படம் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லாங் லெக்ஸ் அப்படிங்கிற பேர் அவங்க ஜஸ்டிஃபை பண்ண கிடையாது. ஏன் எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்க, ஒரு இன்வெஸ்டிகேஷன் வந்து போகுது, அது எங்கே கொண்டு வர முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பல குழப்பங்கள், ரொம்ப ஸ்லோ. அது ஒரு மாதிரி சாட்டிஸ்ஃபைடாகவே இல்லைங்க. அதை பற்றி பேசுகிறதுக்கும் எனக்கு தெரில. அண்ட் அடுத்ததாக ஸ்வீட் ஹார்ட். ரியோ அவர்கள் ஒரு நல்ல படம் நடித்தாருன்னா அடுத்த ஒரு குப்பை படம் நடிப்பார். ஸோ அந்த வகையில் ஸ்வீட் ஹார்ட் எனக்கு சுத்தமாக பிடிக்கல. யூஸ்வலான டிப்பிக்கலான ஒரு லவ் ஸ்டோரி, பட் அதில் ஸ்க்ரீன் பிளேயில் கொஞ்சம் விளாண்டுருக்காங்க, அந்த விஷயம் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ் வந்து ரொம்ப 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 பழைய யூஸ்வல் டெம்ப்ளேட்டு. எனக்கு அந்த இடத்துல செம்ம டிசப்பாயின்மெண்ட்டு, ஏன் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இந்த ஸ்வீட் ஹார்ட் அப்படிங்கிற படம். அதுதான் மிஸ்டர் ஹவுஸ் கீப்பிங். ஸோ இந்த ஒரு படம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் கிரிஞ்சு தான். ஓரளவுக்கு டீசெண்டான படம், ஃபேமிலியாக உட்காந்து எல்லாருமே ஃபன் பண்ணி சிரிக்கிற அளவுக்கு இருந்துச்சு. பட் ரொம்ப யூஸ்வலான ஒரு ஸ்டோரி தான். மியூசிக் வந்துட்டு என்னமோ தமனை காப்பி எடுத்த மாதிரி ஒரே மாதிரியான பாட்டவே எல்லா பக்கம் போட்டு வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி தோணுச்சு. ஹரிபாஸ்கர் செமையான ஆக்டிவ் பண்ணியிருக்காரு, பட் யூடியூப்பை தாண்டி மற்ற ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸாக அவங்களுக்குலாம் யாருக்குமே தெரில. பட் ரேண்டமாக ஒரு படமாக வந்து பார்க்கும்போது ஓகே அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மற்றபடி ஓவர் எக்ஸ்ட்ரானியான படம் அப்படின்னா சொல்ல. ஸோ இப்போதைக்கு பார்ட் 1 தான் இந்த ஒரு பாட்காஸ்ட்டில் முடிச்சிருக்கோம். ஸோ பார்ட் 2ல் இன்னும் அடுத்த 6 படங்களை நான் பேசுகிறேன். அது என்ன படங்களாக இருக்குன்றதை கெஸ் பண்ணிங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல பாட்காஸ்ட்டோட நான் உங்களை சந்திக்கிறது. சஜி சைனிங் ஆஃப். ஹேவ் a good second. It is the best to happen. Bye bye. Take care.